ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் இன்வெஸ்ட்மெண்ட் சேனல். இன்றைக்கி வீடியோ வரக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ டெய்லி மார்னிங் ஒர்க் இருக்கனால வீடியோ கரெக்டான டைமுக்கு போட முடியல. ஸோ சாரி. முடிஞ்ச அளவுக்கு நாளையிலேருந்து கொஞ்சம் சீக்கிரம் போட பார்க்குறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்று எக்கச்சக்க நிகழ்வுகள் நடந்திருக்கு. அமெரிக்காவில் ஆகட்டும், யூரோப்பில் ஆகட்டும். ஸோ அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கும் தெரியும் போது தங்க விலை எப்படிலாம் நிர்ணயிக்கப்படுது அப்படிங்கிறது புரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என்ன தங்க விலை அப்படிங்கிறதையும் வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட்டு என்ன நிகழ்வு அப்படின்னு சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. ஸோ யூஎஸில் பார்த்தீங்கன்னா நேற்று செகண்ட் ஸ்டிமுலஸ் பேக்கேஜ்க்கு செனட் ஹவுஸில் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன பேசிஸில் அப்ரூவல் கொடுத்துருக்காங்கன்னா, $1,00,000 கீழே வருமானம் இருக்கவங்களுக்குலாம் $600 ஸ்டிமுலஸ் கொடுக்குறதாகவும், வேலை இல்லாதவங்களுக்குலாம் வாரம் $300 ஸ்டிமுலஸ் கொடுக்குறதாகவும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ இதுக்கு ட்ரம்ப் ஒயிட் ஹவுஸில் அப்ரூவல் கொடுக்கணும். ஸோ நிறைய பேர் கேட்கலாம், ட்ரம்ப் தான் தோத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் பிடன் ஜான்வரிக்கு மேலே தான் அதிபர் ஆவார். அது வரைக்கும் ட்ரம்ப் தான் அதிபராக இருப்பார். ஓகேங்களா? ஸோ ஒயிட் ஹவுஸில் அப்ரூவல் இன்னும் வரல. ஸோ ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, $600 பத்தாது, $2,000 கொடுங்க, அப்போ தான் நான் அப்ரூவல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. பட் நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எப்படியா இருந்தாலும் ஸ்டிமுலஸ் வரப்போகுது அப்படிங்கிறது தான். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ புதுசாக ஒரு கொரோனா வைரஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா நேற்று. ஸோ அதுக்கு இப்போ இருக்க வேக்சினே வேலை செய்யும். அப்படி இல்லாட்டியும் நாங்கள் புது வேக்சினை 6 வாரத்தில் கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு ஃபைசர் சொல்லியிருக்காங்க. ஸோ இது உண்மையிலே ஒரு நல்ல நியூஸ் தான். மக்கள் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான செய்தி. ஸோ இதை நம்ம முக்கியமாக நோட் பண்ணிக்கணும். மூணாவது முக்கியமான விஷயம், இதை நல்லா கவனிங்க. யூகேல நேற்று ஜிடிபி டேட்டா பார்த்தீங்கன்னா பயங்கர பாசிட்டிவாக வந்திருக்கு. அதாவது இங்கிலாண்டில் ஜிடிபி டேட்டா பயங்கர பாசிட்டிவாக வந்திருக்கு. லாஸ்ட் குவார்ட்டருக்கு 16% பாசிட்டிவில் வந்திருக்கு. ஸோ இதில் இருந்து தான் நம்ம ஒரு பாடத்தை எடுத்துக்கணும். என்னன்னா எல்லாருமே க்ரோத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போவே இப்படி இருந்ததுன்னா இந்த வேக்சின்லாம் கொடுத்து கொரோனா முடிவுக்கு வரும்போது கண்டிப்பாக பயங்கரமாக எல்லா எக்கானமியும் டெவலப் ஆகும். அப்போ தங்கம் விலை ஆட்டோமேட்டிக்காக குறையும். ஸோ அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க பொறுமையாக இருங்க, திரும்ப குறையும். ஸோ அப்போ இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அவசரமாக இப்போ அடுத்த மாதம் கல்யாணம் வச்சுருக்கவங்க டெய்லி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். எப்போ குறைவாக வருதோ அப்போ வாங்கிக்கோங்க. ஸோ எனக்கு ஒரு நம்பிக்கை, அடுத்த மாதம் இந்த மேரேஜ் சீசன்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு குறையலாம் அப்படின்னு. நான் யூஸ்வலாக எல்லா வருஷமே நகைக்கடை ஓனர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மந்த் தான் அதிக லாபம் அவங்க பார்க்க முடியும். ஸோ விலை யூஸ்வலாகவே இந்த தை மாதம் வரும்போது அதிகமாக தான் இருக்கும். இதுதான் ட்ரெண்டு. ஸோ பார்ப்போம். ஸோ நான் தான் என்ன சொல்கிறேன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கோங்க, இன்னும் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறது. ஓகே, இன்றைக்கி சில்வர் ரேட் பார்த்திங்கன்னா ஒரு கிராம் ₹70.50, ஒரு கிலோ ₹70,500. ஸோ நேற்று விலையிலேருந்து நல்லா ஒரு ₹1.50 ஒரு கிராமுக்கு குறைஞ்சிருக்கு. ஒரு கிலோவுக்கு கிட்டத்தட்ட ₹1,500 குறைஞ்சிருக்கு. நல்ல டிக்ரீஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஜிஆர்டியில் இன்றைக்கி டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24 கேரட் ₹5,033 தராங்க. 22 கேரட் ₹4,660 தராங்க. ஸோ ஒரு சவரன் இன்றைக்கி ஜிஆர்டியில் வாங்கினீங்கன்னா ₹37,280 வாங்கலாம். ஓகே, ஆக்சுவல் கோல்ட் ப்ரைஸ் பார்க்கலாம். 24 கேரட் ₹5,097, ஒரு சவரன் ₹40,776. இதுவே 22 கேரட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிராம் ₹4,713, ஒரு சவரன் ₹37,704. ஸோ ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இன்னுமே குறையும் அப்படிங்கிறது தான் என்னோடய நம்பிக்கை. ஸோ நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரே பாடம் எல்லா எக்கானமியும் க்ரோத்தை நோக்கி போயிட்டுருக்கு. இப்போ ஸ்டிமுலஸே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் பிஸ்னஸ் டெவலப் ஆகிறக்கும் கொஞ்சம் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம நோட்டீஸ் பண்ணோம். ஸோ ப்ரீ கொரோனா, அதாவது கொரோனாக்கு அப்புறம் கண்டிப்பாக விலை குறையும் அப்படிங்கிறது தான் என்னோடய நம்பிக்கை. ஸோ உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ லேட்டாக வந்ததுக்கு தான் நான் முன்னாடி சாரி கேட்டேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நாளையிலேருந்து கொஞ்சம் சீக்கிரம் போட பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.